வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலி ஆதிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசைலாம் உனக்கு நிறையவே இருக்கு. ஆனா பாவம் தன்னோட ஆம்பிஷனுக்காக உன்னை விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கான். அத சொல்லதான் உன்னை வர சொன்னோம். இப்போ என்ன பண்றது? ஆதி என்ன கதை சொன்னாலும் அதை நீ நம்பாத. நாங்க சொல்ற மாதிரி நீ அவன்கிட்ட பேசு. அதாவது நீ நினைக்கிறது தப்பு ஆதி. கல்யாணம் பண்ணிக்கிட்ட சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் ஆம்பிஷனுக்கெல்லாம் துணையா இருப்பேன் அப்படி இப்படின்னு நீயே சொல்லு. சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கான்ற மாதிரி உனக்கு பின்னாடி நான் இருப்பேன். அது இன்னும் ஒரே படா போட்டுரு ஸ்வேதா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே சரண்டர் ஆயிடுவான். ஓகே மாமா, இனி அவன் என்ன கதை சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். அவனை எப்படி டீல் பண்றேன்னு பாருங்க. தட்ஸ் a spirit. நான் சொல்ல ஸ்வேதா இஸ் brilliant. இதெல்லாம் உன் வேலை தானா? ஏன்னா இப்படி பண்ண? என்ன நீ? நான் சொல்லக்கூடாதான் நினைச்சேன். ஆனா ஸ்வேதாவை நினைச்சா ரொம்ப பாவமா இருந்துச்சுடா. அவன் மேல உசுரா இருக்க. அதான் அவளுக்கு அந்த உண்மையை நான் சொல்லிட்டேன். ஆதி, இப்ப எதுக்கு அவர் மேல கோவப்படுற? அவருக்கு என் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்த முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாரு. இல்ல என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நீ சொல்றது உண்மைன்னு நம்பி நான் அப்செட் ஆயிருப்பேன். அப்செட் கூட இல்ல, கொலாப்ஸே ஆயிருப்பேன். ஆதி, இனிமே இந்த ரீல் சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம். உண்மையிலேயே நீ இந்த கல்யாணத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னால என்ன மறக்கவும் முடியாது, வேற ஒருத்தைய லவ் பண்ணவும் முடியாது. எஸ் கரெக்ட். அதது ஆச்சுக்கோ. உனக்கு என்ன, ஒரு டாக்டரா அடுத்த லெவலுக்கு போகணும், அவ்வளவுதானே? நான் உன் பின்னால இருக்கேன். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேன், பிசினஸையும் பாத்துக்க மாட்டேன். எப்பவும் உன் கூடவே உனக்கு துணையா இருப்பேன். நானே ஹாஸ்பிட்டல பாத்துக்கிறேன். உன் ஆம்பிஷனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். போதுமா? இந்த பிறவியில உனக்கு நான், எனக்கு நீனு அந்த காட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ விளையாட்டுக்கு கூட வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லாத. அது மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. இன்னொரு தடவை நீ அப்படி சொன்னா அடுத்த நிமிஷமே இந்த மாடியில இருந்து குதிச்சு என் உயிரை விட்டுருவேன். You don't worry, don't feel, we are with you. Bye bye. Tata. பத்ரா. இப்போ உனக்கு சந்தோஷமா? எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா நீ ஸ்வேதாவுக்கு ஹெல்ப் பண்ற. நான் ஸ்வேதாவை கன்வின்ஸ் பண்ணி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலாம் ட்ரை பண்ணா நீயும் அக்காவும் அவளை நல்லா ஏத்தி விட்டுருக்கீங்க. உங்களெல்லாம் அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ற விஷயத்த அக்கா தான் எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களே ஸ்வேதாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கூட நீயும் சேர்ந்து சப்போர்ட் பண்ற. எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க? இல்லடா தம்பி, போன நீ சொன்னதை ஸ்வேதா நம்புனா என்ன நடக்கும்னு அவ வாயாலே சொன்னதை நீ கேட்டல. அதனால கொஞ்சம் பொறுமையாடுறா, பொறுமையாரு. அம்மாவும் கோவப்படாம ஸ்வேதாவும் கஷ்டப்படாம இந்த விவகாரத்தை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். அண்ணே சும்மா என்ன குழப்பாத. நீ வேணும்னே பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. பாரு, இனிமே நீ என் விஷயத்துல தலையிடாத, நானே பாத்துக்கிறேன். என்னடா உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா வேணான்னு சொல்ற? ஓகே, என்னோட ஹெல்ப் இல்லாம நீ என்ன பண்றன்னு நான் பாக்குறேன். நான் ஸ்வேதா கிட்ட பேசிடுவேன்னு மகிழ் நம்பிக்கையோட இருப்பா.
அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? அதெல்லாம் சொல்லிக்கலாம்டா பதில். டேய் 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 டேய், நான் பேசணும் வந்து போயிட்டான். சாமி, ஆதி என் பக்கத்துல இருக்கும்போது இந்த உலகத்தையே ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா அவன் என் பக்கத்துல இல்லாதப்போ என் காதல கூட ஜெயிக்க முடியாதுன்னு தோணுது. நாளைக்கே எங்க காதல் பலவீனமாகிற மாதிரி, ஸ்வேதாவோட என்கேஜ்மெண்ட் ஏற்பாடெல்லாம் பலமாயிட்டே போற மாதிரி இருக்கு. நீதான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் சாமி. ஆதிதான் கால் பண்றான். ஹலோ, சொல்லு ஆதி. ஸ்வேதா கிட்ட பேசிட்டியா? பேசின மகள். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சு. சீரியஸா பேச போனது வேடிக்கையா முடிஞ்சிருச்சு மகள். அதே மாதிரிதான் நம்ம காதலும் வேடிக்கை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு ஆதி. ஏய், இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க மகள்? இங்க பாரு, சீரியஸாவே நான் ஸ்வேதா கிட்ட சொல்லதான் முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள எங்க அண்ணன் குறுக்க போந்து சொதப்பிட்டாரு. விடு மகள், கூடிய சீக்கிரமே நான் பேசிடுவேன். நீ பயப்படாத. உன்ன மாதிரி என்னால தைரியமா இருக்க முடியாது ஆதி.